அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம ஜனவரி 9 அன்று நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளை பத்தி பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த நடப்பு நிகழ்வுகளுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க இதுக்கு முன்பு நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். அனைத்துமே மிக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வகையில எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறோம். ஸோ பயன்படுத்திங்க. இப்ப வாங்க ஜனவரி 9 2021 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். கரோனா சொட்டு மருந்து முதல் கட்ட சோதனை நடத்தப்பட உள்ளது. அதாவது இப்ப வேக்சின் தடுப்பூசி தான் பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி 14 இருந்து போட போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. பட் கரோனா சொட்டு மருந்தும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எந்த நிறுவனம் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னா கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உருவாக்கிய பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அவங்க தனியா இந்த முயற்சியை மேற்கொள்ளல, வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பாத்தீங்கன்னா இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எந்த பல்கலைக்கழகம்னா வாஷிங்டன் பல்கலைக்கழகம். எந்த நிறுவனம் பண்றாங்க அப்படின்னா பாரத் பயோடெக். முழுக்க முழுக்க இது ஒரு இந்திய நிறுவனம். ஓகேங்களா? ஏன் கரோனா சொட்டு மருந்து கொண்டு வருவதற்கான தேவை என்ன அப்படின்னா இப்போ நமக்கு செலுத்த போற தடுப்பூசி 2 தவணையா செலுத்துவாங்க. 2 தவணை மீன்ஸ் முதல் ஒரு முறை செலுத்திடுவாங்க, சிறிது நாட்கள் கழித்து மறுபடியும் செலுத்துவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப 140 கோடி மக்கள் தொகைன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப 2 முறை செலுத்தினா 280 கோடி தடுப்பூசிகள் நம்ம பாத்தீங்கன்னா போட வேண்டிய சூழல் ஏற்படும். ஓகேங்களா? அதனால மருத்துவ கழிவுகள் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். ஸோ இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த கரோனா சொட்டு மருந்து கொண்டு வரப்பட இருக்கிறது. சரி, இந்த முதல் கட்ட சோதனை எப்பொழுது நடக்க போகிறது அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு, எந்த மாதம்? மார்ச் மாதத்துக்குள் தொடங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ எந்த நிறுவனம் ஞாபகம் வச்சுங்க? பாரத் பயோடெக் நிறுவனம். எந்த பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இது செய்யறாங்க அப்படின்னா வாஷிங்டன் பல்கலைக்கழகம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 3 முக்கிய குழுக்களுக்கு தலைமை வகிக்கிறது இந்தியா. சோ இதற்கு முந்தைய நாட்கள் நடப்பு நிகழ்வுல நம்ம பார்த்தோம். 2021 to 2022 இதுல இந்த 2 வருடத்துல ஐநாவுடைய நிரந்தரமல்லாத உறுப்பினராக நியமிக்கப்பட்டு இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த குழு, எந்த இதுல அப்படின்னா பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தம் 5 நிரந்தர உறுப்பினர்கள், 10 நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள் சொல்லியிருந்தோம். இந்த நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள் இந்தியா இணைஞ்சிருக்கு 2021 2022 காலகட்டத்தில். இந்த காலகட்டத்துல இந்தியா 3 குழுக்களுக்கு பாத்தீங்கன்னா தலைமை வகிக்க இருக்கிறது. அது எந்தெந்த குழுனா லிபியா தடைக்குழு, தாலிபான் தடைக்குழு, பயங்கரவாத எதிர்ப்பு குழு. இந்த 3 குழுக்களுக்கு இந்தியா தலைமை வகிக்க போகிறது. இதை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஐநாவுக்கான இந்திய தூதரான TS திருமூர்த்தி தெரிவிச்சிருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, ஐநாவுக்கான இந்திய தூதர் யாரு? TS திருமூர்த்தி. இந்தியா எந்த 2 வருடங்களுக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பினர்களாக பதவி வைக்க போகிறது? 2021 2022. ஓகேங்களா? இப்ப நிரந்தரம் அல்லாத உறுப்பினர், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப எந்த 3 குழுக்களுக்கு தலைமை வைக்க போகுது அப்படின்னா லிபியா தடைக்குழு, தாலிபான் தடைக்குழு, பயங்கரவாத எதிர்ப்பு குழு. அதற்கடுத்தது தெற்காசிய கரோனா மாநாடு நடைபெற்றிருக்கிறது. தெற்காசிய கரோனா மாநாடு நடைபெற்றிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா சீனாவில் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னன்னா கொரோனா தடுப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தெற்காசிய நாடுகளிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம். இந்த தெற்காசிய கரோனா மாநாடு நடந்த இடம் சைனா. இதுல எந்தெந்த நாடுகள் பங்கேற்று இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், இலங்கை, வங்கதேசம். இந்த மாநாட்டை நடத்தியது சீனா. சீனாவையும் சேர்த்துக்கினீங்க அப்படின்னா மொத்தம் 6 நாடுகள் பங்கேற்று இருக்கு. சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், இலங்கை, வங்கதேசம். மொத்தம் 6 நாடுகள் பங்கேற்று இருக்குது. அதனுடைய நோக்கம் கொரோனா தடுப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தெற்காசிய நாடுகளிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது. நடந்த இடம் சீனா. அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், மிக மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், பொருளாதாரம் பேஸ் பண்ணி. அடுத்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 8.9% வளர்ச்சி காணும் அப்படின்னு கூறப்பட்டது.
ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா 2020 ஏப்ரல் 1 டு 2021 மார்ச் 31. இந்த காலகட்டத்தில் நம்முடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட -7.7% சரிவை சந்திக்கும் அப்படின்ட்டு NSOவே வந்து குறிப்பிட்டிருந்தது. நம்முடைய RBI -7.5% சரிவை சந்திக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் 2021 ஏப்ரல் 1 இருந்து 2022 மார்ச் 31 வரை இப்ப வரப்போற நிகழாண்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.9% வளர்ச்சியை காணும் அப்படின்ட்டு கூறியிருக்கிறாங்க. எந்த நிறுவனம் இந்த சர்வே எடுத்திருக்குன்னா IHS மார்க்கெட் என்ற நிறுவனம் தான் இந்த சர்வேவை எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வரப்போற பொருளாதார ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய பொருளாதாரம் 8.9% வளர்ச்சி காணும் அப்படின்ட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதற்கு அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்ற கட்டிடம், அதை பத்தின ஒரு முழு அலசல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப இருக்கிற நாடாளுமன்றம் எப்பொழுது கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1921 கட்ட ஆரம்பிச்சாங்க. அதை யார் வடிவமைச்சாங்கன்னா அட்மின் லுதியான் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அட்மின் லுதியான் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்ற இருவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வடிவமைப்பை கொடுத்தாங்க. அதை கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 6 வருஷம் ஆச்சு. இந்த கட்டிடம் எப்ப இயங்க துவங்கியது அப்படின்னா 1927 இயங்க துவங்கியது. இப்ப இருக்கின்ற நாடாளுமன்ற கட்டிடம். இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துல முதல் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 489 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் மக்களவை மூலமா என்டர் ஆனாங்க. அதற்கு அவங்க அந்த 489 உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 7 லட்சம் பிரதிநிதிகளுக்கு ஒருத்தர் அப்படின்ற கணக்குல தான் உள்ள என்ட்ரானாங்க. அதற்கு அடுத்தது மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாச்சு, மக்கள் தொகையும் அதிகமாச்சு. நம்முடைய அரசியல் சாசன பிரிவு 81 என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய அந்த விதிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வழிவகை செய்யுது. இப்ப நம்ம 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம் இதுல அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டுத்தொடர் நடக்குதுன்னா, அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 பேரும் சேர்த்து ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டுத்தொடர் நடத்துவார். அந்த கூட்டுத்தொடர் நடத்தும் போது அந்த மைய மண்டபத்துல இருக்கைகளே இல்ல உறுப்பினர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம போடுவோம் பாத்தீங்களா சேர் வீட்டுல, அந்த மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, தீ விபத்து ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பல குறைபாடுகள் இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 2012 இருந்து மீரா குமாரில இருந்து சுமித்ரா மகாஜன் அவர்கள் மக்களவை சபாநாயகராக இருந்த காலத்துல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டணம் வேண்டும் அப்படின்ட்டு தொடர்ச்சியா கோரிக்கை விடுத்துக்கிட்டு வராங்க. இப்ப சென்ட்ரல் விஸ்டா திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் இப்ப இருக்கிற மத்திய அரசு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்ட இருக்கிறது. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் 75வது சுதந்திர தினத்தில் நாட்டின் தற்சார்பை பூர்த்தி செய்யும் வகையில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது அப்படின்ட்டு மத்திய அரசு தெரிவித்திருக்கு. இதற்கு இன்னொரு முக்கிய காரணம், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையை செய்யப்படணும். மாநில வாரியா வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையை செய்யப்படணும். அப்படி செய்யப்படும் போது கண்டிப்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கின்ற உறுப்பினர்களுக்கே கூட்டுத்தொடரின் பொழுது இருக்கைகள் இல்லை, அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு சம்பந்தமான அம்சங்கள் இல்லை. இப்போ வரும் காலங்களில் கண்டிப்பாக இதற்கான புதிய கட்டணம் கட்டப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. அதனால கண்டிப்பா இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 10 நினைக்கிறேன், நவம்பர் 10 2020 வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால். அதற்கு அடுத்தது அந்த இடத்துல சுற்றுச்சூழல் துறையில நீங்க பர்மிஷன் வாங்கினீங்களா, சரியா பர்மிஷன் வாங்கல அப்படின்ட்டு கேஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதை உச்ச நீதிமன்றம் மொத்தமா சேர்த்து உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை நடத்தி எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அனுமதியும் அளிச்சிட்டாங்க. இப்ப அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது எப்பொழுது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னா 75வது சுதந்திர தினத்தில் நாட்டின் சுயசார்பை தற்சார்பை பூர்த்தி செய்யும் வகையில்
நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட முடிவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஒரு கட்டடத்துக்குள்ளவே பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா நம்முடைய வீடியோஸ்ல சொல்லிக்கிட்டே வருவோம். ஸோ நம்மளுடைய வீடியோஸை நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டாலே ஓரளவு நடப்பு நிகழ்வுகள் மற்றும் நம்மளுடைய நாடு சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் மேக்சிமம் ஜென்ரலா நம்ம நாலேஜ் ஈஸியா கெயின் பண்ணிக்கலாம். எனவே தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனல் லிங்க் இருக்கு, அதை பயன்படுத்தி இந்த பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்த முக்கியமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.